Hello friends, welcome back to Sasi Academy Online. Trigonometry ratio using hands sin theta ஓட angles எப்படி நம்ம hands யூஸ் பண்ணி fingers யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ cos and tan எப்படி பார்க்கலாம் அப்படினு பாருங்க. cos க்கு என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா cos theta root of finger above by 2. finger above by 2. அதாவது இப்போ எனக்கு cos 0 வேணும் அப்படினா cos 0 க்கு மேல எத்தனை fingers இருக்குன்னு பாருங்க 4 fingers இருக்கு அப்ப √4/2 √4 ஓட வேல்யூ 2 2/2 ஓட வேல்யூ வந்து 1 அதே cos 30 டிகிரிக்கு வேணும் அப்படினா cos 30 க்கு மேல எத்தனை finger இருக்கு எனக்கு 3 fingers இருக்கு அதனால √3/2 அதான் வந்து cos 30 ஓட வேல்யூ cos 45 க்கு வேணும் அப்படினா cos 45 க்கு மேல எத்தனை fingers இருக்குன்னு பார்த்தோம்னா 2 fingers இருக்கு அப்ப √2/2 இத சிம்பிளை பண்ணோம்னா 1/√2 cos 60 டிகிரிக்கு வேணும் அப்படினா cos 60 க்கு மேல எத்தனை finger இருக்குனா ஒரே ஒரு finger தான் இருக்கு அப்ப √1/2 அதாவது 1/2 cos 90 க்கு மேல நமக்கு எந்த ஃபிங்கருமே இல்ல அப்ப √0/2 அதாவது 0 ஓகேவா சோ cos 0 ஓட வேல்யூ வந்து 1 cos 30 ஓட வேல்யூ வந்து √3/2 cos 45 ஓட வேல்யூ 1/√2 cos 60 ஓட வேல்யூ 1/2 cos 90 ஓட வேல்யூ 0 இப்போ இதிலேயே tan வேணும் அப்படினா எப்படி பண்ணலாம் அப்படினு யோசிங்க tan θவுக்கு sin θக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் finger below by 2 ன்னு பார்த்தோம் cos θக்கு finger above by 2 ன்னு பார்த்தோம் அப்ப இதுக்கு வந்து finger below by finger above root of finger below by root of finger above சோ அப்போ வந்து finger below எத்தனை இருக்கு பாருங்க tan 0 க்கு வேணும்னா tan 0 டிகிரிக்கு finger below எத்தனை இருக்கு எதுவுமே இல்ல finger above எத்தனை இருக்கு 4 இருக்கு 0 by anything 0 தான் அதனால இங்க 0 டிகிரி தான் 0 தான் வரும் அடுத்து tan 30 டிகிரி போடலாம் tan 30 க்கு கீழ வந்து நமக்கு என்ன இருக்கு 1 இருக்கு 30 க்கு மேல வந்து நமக்கு எத்தனை இருக்கு √3 இருக்கு சோ 1/√3 அப்படிங்கிறது இதோட ஆன்சர் tan 45 க்கு போட்டோம் அப்படினா tan 45 க்கு ஃபிங்கருக்கு 45 டிகிரி ஃபிங்கருக்கு கீழ வந்து எத்தனை ஃபிங்கர் இருக்கு நமக்கு 2 fingers இருக்கு 45 க்கு மேல எத்தனை finger இருக்கு 2 fingers இருக்கு அப்ப √2 கேன்சல் பண்ணோம்னா 1 இப்போ tan 60 க்கு வேணும் அப்படினா 60 டிகிரி ஃபிங்கருக்கு கீழ எத்தனை இருக்கு நமக்கு √3 இருக்கு 60 டிகிரிக்கு மேல எத்தனை இருக்கு 1 இருக்கு அப்ப √3/1 வந்து √3 அப்படினு வந்துரும் tan 90 க்கு போடுறப்ப 90 க்கு கீழ எத்தனை இருக்கு நமக்கு 4 இருக்கு 90 க்கு மேல நமக்கு எதுவுமே இல்ல அப்ப 4 ரூட் அவுட் வெளிய எடுத்தோம்னா 2 பட் 0 வந்து ரூட் அவுட் வெளிய எடுக்கறப்ப 0 anything by 0 வந்து நமக்கு கண்டுபிடிக்கல தான் not defined or infinite அப்படினு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா சோ இந்த மாதிரி நம்ம fingers யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்துரும் இத பிராக்டீஸ் பண்ணி பாருங்க thank you